ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே விலாக் தான். ஒரே விலாகாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணுறது, இந்த இயர்க்குள்ளே வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கணும், இந்த இயர்க்குள்ளே வந்து கொஞ்சம் மானிட்டேஷன் ஆகணும்னு எனக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஆசை. அதுக்கு தான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதே நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். கொஞ்ச நாளைக்கு வந்து லாங் வீடியோவில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபுல்லாக பாருங்க. இல்லையா ஒரு மாதிரி உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் வேலைகள் என்ன மாதிரி தானே, நீங்களும் உங்களுக்கும் வேலைகள் இருக்கும். எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நீங்களும் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க. அப்போ வந்து ஒரே என்னோட விலாகாக இருந்ததுன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும்ல. அதனால் கண்டிப்பாக டைம் கிடைச்சதுன்னா ஃபுல்லாக பாருங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஸ்கிப் பண்ணியாவதும் பாருங்க. அன்னைக்கு டே ஒர்க்கு என்ன பண்ணுனேன், அன்னைக்கு என்னென்ன வேலைகள் பார்த்தேன் அப்படின்றத தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு மார்னிங் தான். அன்னைக்கு வந்து சிம்பிளாக தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் எழுந்ததும் லேட்டு. நூடுல்ஸ் தான் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். தேவுக்கு வந்து கொஞ்சம் அது ப்ளெயினாக கொடுத்தா தான் பிடிக்கும். அதனால் நூடுல்ஸும், ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் எக் புஜ்ஜி மாதிரி பண்ணி கொடுத்துட்டு, தேவ் குட்டிக்கு வந்து ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுத்து 2 பேர்த்தையுமே ஒரு ஆளை வேலைக்கும் ஒரு ஆளை ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு. ஒரு ஆளை என் கூடவே வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் 2 பேரையும் விட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கையோட வாசலையும் கூட்டிட்டு கையோட கோலமும் போட்டாச்சு. எங்கள் ஊர்லலாம் அத்தைக்கும் மாமாவுக்கும் குறைஞ்சது ஒரு 6:30க்குள்ளனாலும் வாசலில் கோலம் போட்டுறணும். போட்டால் தான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் கோலம் போட்டுட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டால் ரொம்ப நல்லது. வெள்ளி செவ்வாய்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுவேன். பாக்கி நாள்லாம் கொஞ்சம் சோம்பேறியாக ஆயிடுறேன்னு தான் சொல்லணும். சோம்பேறின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது இவங்களோட வந்து வேலைகளும் பார்த்துட்டு இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறதும். ஆனால் இது எனக்கு வந்து நான் பிடிச்சி தான் பண்ணுறேன். அதனால தான் நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே இந்த வேலைகளை வந்து நான் ஸ்டாப் பண்ணதே கிடையாது. சப்போஸ் எனக்கு இந்த யூடியூப் ஜர்னி பிடிக்கலன்னா நான் இதை எப்போவே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஆனால் இதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைமே இல்லை, அதை நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனாலும் வந்து இதை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு எனக்கு ஆசை. ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் நான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வேறு இடத்துல எங்கேயும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் எனக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஒன்று பண்ணுனா ஓன் பிஸ்னஸாக ஓனாக இருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஆசை. மேபி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருக்க வேணாம். நம்மளுக்கு பிடிச்சத எதுவோ அதை நம்ம கொஞ்ச நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னோட இந்த யூடியூப் ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். 2021 நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்துக்கு என்னவோ தெரியல, அவங்களுக்கு வந்து யூடியூப்பு வேணாம், என் சேனல்லாம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண வேணாம், நீ வந்து க்ளோஸ் பண்ணிடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து தேவ்குட்டி தான் இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு 2 மாதம் என்னமோ தான் ஆகியிருக்கும். கரெக்டாக 2021 அந்த எண்டில் தான் நான் வந்து டிசம்பரில் தான் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்போது அந்த நைட் டைம் போட்டிருந்தேன். அப்போவே ஒரு 200 வியூஸ் போச்சு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து போட வேணான்னு சொல்லிட்டாங்களா, அதனால் கையோடையே அப்படியே அந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் பஞ்சாப்க்கு போய் கொஞ்ச நாள் இருந்தேன். பஞ்சாப்லேருந்து வந்தேன். அப்புறம் செகண்ட் குழந்த வந்து 2023 நம்ம ஆதிக்குட்டி வந்து நம்ம கையில் கிடச்சிது. அப்புறம் இங்கே பூனேக்கு போஸ்டிங் வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஆந்திராக்காரங்க ஒருத்தவங்க யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களும் ரெகுலராக வீடியோ எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அப்போ எனக்கும் ஆசை
சரி நம்மளும் வந்து எப்படியாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நான் எங்கள் அண்ணிக்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து நான் கூட நினச்சேன் அவங்க ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். எதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க வந்து நீ பண்ணு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல நீ பண்ணு. நம்ம என்ன பண்ண போறோம்? நல்லத பண்ண போறோம். நல்ல விஷயங்கள ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ண போறோம். வாட்ஸ்அப்ல எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்றோமோ, அதே தான் நம்ம நல்ல விஷயங்கள் பண்றோம். நம்ம நல்லத ஷேர் பண்ண போறோம். அதுக்கு ஏன் நம்ம பயப்படணும்? அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஹஸ்பண்டும் சரி ஓகே. இங்கேயும் ஒரு 3, 4 பேர்கிட்ட பண்றாங்களா, அவங்களெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நீயும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, அப்போ தான் எனக்கு வந்து லாஸ்ட் இயர் 2025ல வந்து எனக்கு பர்மிஷன் குடுத்தாங்க. அப்போ வந்து சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணேன். செப்டம்பர் 28ல வந்து லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கணநாதர வச்சு தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி, இங்கே நம்ம இடத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடந்திருந்தது. நான் வந்து ஆகஸ்ட்டில தானே விநாயகர் சதுர்த்தி வரும். அன்னைக்கு நடந்த ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருந்தது. அத நான் அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோல எடிட் பண்ணி, அப்போ ஃபஸ்ட்டு மூத்த கடவுள், முதற் கடவுள் நம்ம கணநாதரை வச்சு தான் என்னோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோனாலும் சரி, லாங் வீடியோனாலும் சரி நான் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு பயம், அடுத்து எப்படி வீடியோ போட போகிறோம் என்னவோ எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. என்ன மாதிரி கன்டென்ட் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம், எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இல்லாம தான் அப்படியே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுனேன். ஸ்டார்ட் பண்ணுனதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணேன். ஆனா, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் 6th to 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் 11, 12 ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அவங்க, காலேஜ்ல படிச்சவங்க, எல்லாருமே வந்து ஃபுல் சப்போர்ட்டு தான் பண்ணுனாங்க. யாருக்கு அனுப்பிச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும், ஓகே, சூப்பர், பரவால்ல. நம்ம சைடு வந்து நீ வந்து புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க. எங்க ஊர்ல நான் தான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் Instagram எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூடியூப் சேனல் வந்து இந்த மாதிரி டெய்லி விளாக் யாரும் போட்டு ஸ்டார்ட் பண்ணல. எங்க ஊர்ல சொல்லப்போனா நான் தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி டெய்லி விளாக், டெய்லி ரொட்டீன் அந்த மாதிரி போடுற ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். அதனால எல்லாருமே புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ற, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. நல்ல ஒரு மோட்டிவ் கிடைச்சது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஒரு 4 மந்த்து கிட்ட கொண்டு வந்தேன். என்ன கன்டென்ட்டே கொடுக்கணும்னு தெரியாம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி, ஏதோ ஒரு நாள் என்னால முடிஞ்சத உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் வந்து குடுங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா வந்து இப்போ வரைக்குமே எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ரிலேட்டிவ் மெம்பர், அதுக்கப்புறம் என் அக்கா, தங்கை, அண்ணி எல்லாருமே இப்போ வரைக்குமே எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பவும் எனக்கு இன்னும் சப்போர்ட் குடுக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்ட வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா குடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரியல. இந்த விளாக்ல வந்து அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சோ, அத தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா என்னவோ தெரியல, வாய்ஸ் ஓவர் குடுக்கையில டக்குன்னு என் மைண்டுக்கு வந்து இது அப்படியே ஃப்ளோ ஆயிருச்சு. அப்படியே நான் வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஆனா சத்தியமா வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பேசுவேன்னா நான் எதிர்கூட பார்க்கல. உட்கார்ந்து அப்படியே மயக்கம் புடிச்சுட்டு பேசும்பொழுது அப்படியே என்ன அறியாமயே இன்னைக்கு என்னமோ இந்த விளாக்ல உங்க கூட இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு நீங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு. அதனால தான் ஃப்ரெண்டுன்னு அப்படியே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.